பிரைஸ் தி லார்ட். கொலேசியர் அதிகாரம் 1 இறைவார்த்தை 10. நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கும் இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். என்னுள் இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நடத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல ஆலோசனை தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆறுதல் அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். பிளவுகள் போக்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம். அறிவூட்டும் ஆவியை உம்மை ஆராதிக்கிறோம். நினைவூட்டும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, இந்த நாளில் நீ கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடக்க வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு அருமையான இறை வார்த்தையை நீர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இரவு பொழுதிலப்பா, உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வளர வேண்டும் சுவாமி. உம்முடைய ஆவியில் நிறைந்து அப்பா கடவுளை பற்றிய அறிவில் நாங்கள் வளர வேண்டும் சுவாமி. நற்செயல்கள் செய்து அப்பா கடவுள் பற்றிய அறிவில் நாங்கள் வளரும் போது ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலப்பா உம்மை பற்றிய அறிவில் ஆண்டவரே நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்த தூய பலியாய் நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிற சுவாமி. நீ நல்லவரையா, நீ வல்லவரையா, நீ பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே. பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே மனம் இறங்குங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருபோதும் நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாமல் பேசுகிற நாங்கள் ஒருபோதும் பேசக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத செயல்கள் நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உமக்கு புறம்பான வார்த்தைகளை ஈடுபடக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் செல்லக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. உமக்கு உகந்தவற்றை மாத்திரமே நாங்கள் செய்யணும்ப்பா. என் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே நாங்கள் செய்யவும் பேசவும் செல்லவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க, நீர் எங்களை வழிநடத்துங்கப்பா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி நீரைங்களை வழிநடத்துங்கப்பா. நாங்கள் எங்கே செல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. வீணான பேச்சுகள், வீணான சிந்தனைகள், வீணான செயல்பாடுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும் சுவாமி. அப்பா, நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் நாங்கள் வளர வேண்டும் சுவாமி. நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்பா. உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உண்மையான ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிற பிள்ளைகளாய், அப்பா இயேசுவை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாய், அவர் போதித்தபடி ஆண்டவரே அன்பில் நிலைத்திருக்கிற கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு பொழுது எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. உம்மை பற்றிய அறிவில் நாங்கள் வளர்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. சிறு பிள்ளைகள் வரை, பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்கப்பா. உடைய கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.